கிறிஸ்து இயேசுக்குள் வாழ அழைக்கப்பட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தேவனால் கிருபையும் தேவ ஆவியின் ஞானமும் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சத்திய வசனத்தின் சத்தியங்கள்ல எதை பத்தி நம்ம பார்க்க போகிறோம் என்றால், மார்க் எழுதின சுவிசேஷத்துல 4ஆம் அதிகாரத்துல 9, 10, 11 வசனங்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதை வாசிக்க கேட்போம். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று அவர்களுக்கு சொன்னார். அவர் தனித்திருக்கிற போது 12 கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள் இந்த ஓமையை குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகளெல்லாம் ஓமைகளாக சொல்லப்படுகிறது. இந்த வசனங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கடந்த சில சத்தியங்கள்ல நம்ம எந்த பத்தி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, விதை ஓமையை பத்தி பார்த்தோம். அதாவது 4 விதமான நிலங்கள்ல அந்த விதை விதைக்கப்பட்ட தன்மையையும் அந்த விதை எப்படி வளர்ந்து எப்படி அதோடைய முடிவு வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அந்த ஓமைய எப்ப விளக்கி காமிக்கிறாரு அப்படின்னா, சீஷர்களோட தனித்திருக்கும் பொழுதுதான் அவரு முழுசையும் அவர் என்ன பண்றாரு, விவரமாக ரகசியங்களை விவரித்து சொல்றார். ஆனா மக்களோட இருந்து பேசும் பொழுது என்ன சொன்னாரு, வெறும் ஓமைகளா மட்டும் பேசிட்டு போயிட்டாரு. இதுல பேசினதுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு, கடைசியா முடிக்கும் போது அப்படின்னா, கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அப்படின்னா, எவனுக்கெல்லாம் காது இருக்கோ அவெல்லாம் கட்டாயம் இந்த ஓமையை பத்தி தெரிஞ்சிருக்கணும், அதை பத்தி புரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். அப்ப மனிதனா இருக்கிற எல்லாருமே இந்த ஓமையை பற்றின விஷயத்தையும் விளக்கத்தையும் அவனுக்கு கட்டாயம் புரிஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னா, எதனால அப்படி அவர் சொல்றாரு அப்படின்னா, இதனுடைய முக்கியத்துவம் அதுல அவ்வளோ இருக்குது. ஏன்னா ஒவ்வொருவனையும் எப்படியெல்லாம் அவன் புடம்போடப்பட்டு அவன் இந்த உலகத்துல சிக்குண்டு ஒன்று முன்னேறி போகலாம், இல்லைன்னா பின்வாங்கி போகலாம். எவையெல்லாம் அவனை ஏமாற்றக்கூடியது, எதெல்லாம் வஞ்சிக்கக்கூடியது, எதில் இவன் இச்சையில விழுந்து தேவனுக்கு விரோதமாக பின்னாடி போறது, இது எல்லாமே இந்த ஓமையில இருக்குது. இது ஒருவனுடைய வாழ்க்கையில படிப்படியாக வளருவது எப்படி அப்படிங்கிறது இதுல இருக்கு. 4 விதமான மக்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறதும் இதுல இருக்குது. அப்படிப்பட்ட ஓமைய கட்டாயமாக எல்லாருமே அதை என்ன பண்ணியிருக்கணும், தெரிஞ்சு வச்சிருக்கணும். நம்ம இந்த சூழ்நிலை எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம புரிவதற்காகவும் இந்த ஓமை சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட மகத்துவமான ஓமைய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, கேட்கிறதற்கு காதுள்ளவன் இந்த ஓமையை கட்டாயம் கேட்க கடவன் சொல்றாரு. எல்லா விஷயத்தையும் அப்படி சொல்ல மாட்டாரு. சில இடங்கள்ல ரொம்ப வேணும்னே அவர் என்ன பண்ணுவாரு, அதை கட்டாயமாக இதையாவது கேளுங்க அப்படிங்கிற அளவுக்கு அவர் ஸ்ட்ரெஸ் பண்ணி அழுத்தி இதை சொல்றாரு. அப்படிப்பட்ட ஓமை தான் இந்த விதை ஓமை. அந்த ஓமைய உடைய விளக்கத்தை சீஷரோடு இருக்கும்போது தான் சொல்றாரு ஒழிய வெளியில அவங்களுக்கு சொல்லலாம். அதற்கு தான் அவர் என்ன சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, புறம்பே இருக்கிறவர்களுக்கும் அது அருளப்படவில்லை. ஏன் அவர்கள் எல்லாருக்குமே இருக்கும்போது எல்லாத்தையும் சொல்லியிருக்கலாமே, ஏன் அப்ப சொல்லலை, ஏன் சீஷர்கள்ட்ட மட்டும்தான் சொல்றாரு அப்படின்னு நமக்கு கேள்வி வரலாம். இது விளக்கத்தை அவங்களுக்கும் சொல்லியிருந்தா புரிஞ்சிருக்கும்ல அப்படின்ட்டு. ஆனா அவர் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றதை விட அவர்களுக்கு இந்த விளக்கத்தை சொன்னாலும் புரியாது. இந்த ஓமையை பற்றின விளக்கத்தை அவர்கள் தேடும் பொழுதுதான், அவர்கள் அலசி ஆராயும் பொழுதுதான் அதோட விளக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு அவர்கள் தேடி அதற்காக தாகத்தோடு தேடும் போதுதான் அதோடைய உண்மையான விளக்கத்தை தேவன் அவர்களுக்கு என்ன பண்ணுவாரு, கட்டாயமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தெரியப்படுத்துவார். சீஷர்கள் என்ன பண்றாங்க, இந்த ஓமையின் கருத்தை எங்களுக்கு விளக்கி சொல்லுங்கள். அது பாருங்க 10வது வசனத்தை, அவர் தனித்திருக்கிற போது 12 அவரை சூழ்ந்திருந்தவர்கள் இந்த ஓமையை குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள். திரும்பியும் கேட்குறாங்க பாருங்க. ஏன் அந்த மொத்தமா இருக்கிறவங்க கூட என்ன பண்ணியிருந்திருக்கலாம், கேட்டிருந்திருக்கலாம்ல இருந்து. அவர்களுக்கு அது மேல என்ன இல்லை, விருப்பம் இல்லை. அந்த மொத்தமா இருக்கிற மக்கள்லயே நிறைய பேர் எப்படி இருக்காங்க, பாதையில் விழுந்த விதை மாதிரி தான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு அதுல என்ன இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை, தாகம் இல்லை, தேவனை பற்றி தெரிந்து கொள்வதற்கோ இல்லை தன்னை பற்றி அறிந்து கொள்வதற்கோ எந்த விதமான முயற்சியும் இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு இவர் விளக்கி கூறினாலும் அவர்களுக்கு என்ன பண்ணாது, புரியாது. அப்ப அதற்கு பதிலாக யாரெல்லாம் தன்னை தேடி இந்த ஓமையை பற்றி விளக்கத்தை கேட்கிறார்களோ, அது மட்டுமல்ல அவரை பின்தொடர்வதற்கு யாரெல்லாம் வாஞ்சையாக இருக்கிறார்களோ
அவரை மெசியாயன் என்று ஏற்றுக்கொண்டவர்கள் யாரெல்லாம் இருக்காங்க அவர்களுக்கு அவர் என்ன பண்றாரு, வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இன்றும் இப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கிறது. தேவ வார்த்தை எல்லாருக்கும் வெளிப்படையாதான் இருக்குது. ஆனா அதனுடைய ரகசியங்களும் சத்தியங்களும் யார் தேடுகிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே அது வெளிப்படையாக தெரிகிறது. மற்றவர்களுக்கோ என்ன பண்ண தெரியாது, அது ஓமைகளாக தான் இருக்கும். எவ்வளவோ பேர் இன்றும் பைபிளை பல தடவை படிச்சிருப்பாங்க, மாப்பாடம் பண்ணியிருப்பாங்க, எங்கே கேட்டாலும் என்ன வேணாலும் பதில் சொல்லுவாங்க. ஆனா அவர்களுக்குள்ள இருக்கும் சுய சித்தம், சுய நீதிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா, அவருடைய வசனத்தினுடைய உள்ளான அர்த்தத்தையும் உள்ளான ரகசியங்களையும் தேவனை பார்க்கும் விதம் எப்படி பார்க்கிறது, அவரை எப்படி கவனித்து பார்த்து அவரை எப்படி உணர்ந்து கொள்வது, அறிந்து கொள்வது என்பது அவர்களுக்கு தெரியாமையே போயிடுது. ஏன்னா பைபிளை படிச்சு நான் தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு ஒரு மமதையில இருக்கிறவங்களுக்கு தேவனுடைய அவருடைய சித்தம் என்ன, அவரை அறிகிற அறிவு எப்படிப்பட்டது என்பது எப்படி அவர்களுக்கு புரிய வரும்? புரிய வராது. அப்போ அவர்களுக்கு எப்படி தான் இருக்கும்? ஊமைகளாக தான் இருக்கும். யார் தன்னை வாஞ்சையோடு தேடுகிறானோ அவனுக்கு அவர் என்ன ஆவார்? தென்படுவார். தேடுகிறவன் கண்டடைவான். இதை தான் அவர் சொல்றார். யார் அவரை தேடுறானோ கட்டாயம் அவனுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்துவார். அப்படிப்பட்டவர்களாக தான் அந்த சீஷர்களோடு இருந்திருக்காங்க. அந்த சீஷர்களுக்கு தான் அவர் என்ன பண்றாரு, அந்த ஓமையின் விளக்கத்தை விளக்கி கொடுக்கிறார். அப்படி விளக்கி கூறும்போது அவர்களால் அதை என்ன பண்ண முடியுது? உள்வாங்க முடியுது. இப்ப நம்ம பார்த்ததுல 4 விதமான நிலத்திலேயே பார்த்தோம்னா, முதல் 2 நிலத்துல கூட என்ன ஆயுது, முதல் நிலத்துல கேட்குறாங்க, ஆனா அதை பத்தி உடனே சாத்தான் அதை எடுத்து போட்டு போயிடுச்சு. அப்படிப்பட்ட சில பேர் போயிடுறாங்க. இந்த ஓமையை கேட்டுக்கொண்டிருந்தவர்களே பாதி பேர் இப்படித்தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2ஆம் நிலத்தை பார்க்கும்போது வேகமா வளர்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுறாங்க, வெயில் ஏறின போதோ என்ன ஆயிடுறாங்க, கருகி போயிடுறாங்க. இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதையும் நம்ம பார்த்தோம். மூளையில், அதாவது தன்னுடைய இருதயத்தில் அவருடைய வார்த்தையை வைக்காமல் தன்னுடைய அறிவுல தன்னுடைய மூளையில வைத்துக்கொண்டு அதாவது மனிதனுடைய மூளையில வைத்துக்கொண்டு என்ன பண்ண முடியல, அவனுக்கு அதை பலன் கொடுக்க முடியாமல் போயிடுது. வெறும் ஒரு நாலேஜா மட்டும் இயேசு கிறிஸ்துவை வைத்துக் கொள்கிறார்கள். அப்படி இருக்கிறவர்களுக்கு என்ன பண்ண முடியாது, நல்லா இருக்கே அப்படின்ட்டு அந்த நேரத்தில் கேட்கறதோட கொஞ்ச நாள் மட்டும்தான் அவர்கள் வளருவார்கள். ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, வசனத்து நிமித்தம் துன்பம் வந்தோன்னா அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இதுக்கு பழைய வாழ்க்கையே நல்லா இருக்கு அப்படின்ட்டு பின்வாங்கி போயிடுவார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கும் இந்த ஓமையாக தான் இருக்கும். அதை தான் நம்ம இங்கே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அவர்களுக்கு கொஞ்சம் புரிய வச்சா கூட முழுவதுமாக அவர்களுக்கு விளக்கம் கொடுக்க முடியாது. 3வது நிலத்தில் இருக்கிறவங்க கூட விளக்கம் தெரியலாம். ஆனால் அவர்களுக்கு அந்த வசனத்தை என்ன பண்ண முடியாது, காத்து கொள்ள முடியாது. நெருக்கி போட்டுச்சுன்னா வசனத்தை உற்றுவாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகளில் இருக்கிறவங்க தான் இந்த 3 விதமானவர்கள். இந்த 3 விதமானவர்களுக்கும் எப்படி தான் இருக்கும் வசனம், முழுமையாக விளக்கி காண்பிக்க முடியாத அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா அவர்களுக்குள்ள என்ன இல்லை, தாகமும் கிடையாது, தங்களுக்கு வரும் கஷ்டத்தையே பெருசாக நினச்சிக்கிட்டு அது ஒரு பக்கம் இருக்கிறாங்க. அதுக்கடுத்து இன்னொன்று என்னது, தங்களுடைய சுய நீதி சுய சித்தமே பெருசாக நினச்சிக்கிட்டு இந்த உலக காரியங்களே ஈடுபட்டு இருக்கிறவர்களால் என்ன பண்ண முடியாது, அவருடைய சத்தத்தை கேட்க முடியவில்லை. அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, கேட்கிறவனுக்கு காதுள்ளவன் கேட்க கடவுனா, அவர் கொஞ்சம் பேருக்கு தான் சொல்லுவேன் கொஞ்சம் பேருக்கு சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவருக்கு சொல்லலை. முதல் வரியில என்ன சொல்லிட்டாரு, கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்கிறவனா எல்லாருக்குமே அவர் சொல்றதுக்கு தயாராக இருக்கிறார். ஆனால் அவர் சொல்வதை கேட்பதற்கு மக்கள் தயாராக இல்லை. அதனால தான் அவர்களுக்கு ஓமைகளாக சொல்லப்படுகிறது. அவருடைய சீஷர்களுக்கோ விளக்கி காண்பிக்கிறார் எல்லாவற்றையும். இந்த விதை ஓமை பற்றி மட்டுமல்ல, மற்ற எல்லாவற்றையும் அவர் விளக்கி காண்பித்து தன்னை அறிவதற்காக என்னென்ன செய்யணுமோ அனைத்தையும் அவர் செய்கிறார். அப்போ இந்த 3 வசனங்களில் நம்ம இன்னைக்கு பார்த்தது இந்த விஷயங்கள் தான். இது அன்று மட்டுமல்ல, இன்றும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு வசனத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் தன்னைத்தான் தாழ்த்தி தேவன் இதற்கு என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படிங்கிறத தாழ்த்தி அதை பற்றி நம்ம தியானிக்க வேண்டும். அதை விட்டுட்டு இந்த வசனத்துக்கு இதுதான் அர்த்தம், இதுதான் எனக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு அந்த ஓமையாவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, அந்த விளக்கத்தை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்குது. அதனால தான் நம்ம பல நேரங்களில் என்ன ஆயிடுறோம் அப்படின்னா, நிறைய பேர் போதிக்கும்போது வசனத்துடைய அந்த அதாவது முக்கியமான கருத்து, முக்கியமான விஷயத்தை சொல்ல வருவதற்கு ஏதாவது ஒரு கதையோ ஏதாவது ஒரு ஓமையோ சொல்லும்போது மக்களுக்கு அதை எடுத்துக்கொள்ள முடியாமல் என்ன பண்ணிடுறாங்க, அந்த கதை தான் ஞாபகத்தில் இருக்க ஒழிய அந்த உண்மையான பதமும் உண்மையான அதற்கு பின்னால் இருக்கிற சத்தியமும் மக்களுக்குள்ளே போகாமே போயிடுது. அப்போ நம்ம ஒவ்வொரு நேரத்திலையும் கையாளும் போது அவருடைய வசனத்தை எடுத்து கூறும் பொழுதும் ஓமைகளாக எடுத்து கூறினா கூட அதை கவனமாக கையாண்டு அதை எப்படி வசனத்தோடு ஒத்து போகுதுன்னு என்பதை எடுத்து நம்ம சொல்லணும். இல்லாட்டினா வசனத்தை வசனத்தமாகவே என்ன பண்ணணும், சொல்லி கொடுக்கணும். அதை விட்டுட்டு மற்ற அதுக்கு சம்பந்தமே இல்லாமல் ஏதாவது ஒரு ஓமை எடுத்துட்டு கதை மாதிரி சொன்னோம் அப்படின்னா எல்லாமே என்ன ஆயிரும், வீணாக போயிடும். தேவ வார்த்தை சிந்தி போயிடும். அதற்குரிய பலனை நம்ம கட்டாயம் தேவனிடம் கணக்கு ஒப்புவிக்கவே வேண்டும். அதனால நம்ம கவனமாக இருந்து தேவ வார்த்தையை கேட்கவும் வேண்டும், கவனமாக இருந்து தேவ வார்த்தை மற்றவர்களுக்கு சொல்லவும் வேண்டும். இன்னும் அடுத்த சத்தியத்தில் நம்ம இன்னொரு சத்தியத்தை பார்ப்போம்.